ஒரு அமாவாசை இரவு சத்தியமங்கலம் அருகே இருக்கும் ஒரு சிறிய கிராம பாதையில் ஒரு சிறிய காரில் ஒரு குடும்பம் அவசரமாக பயணம் செய்து கொண்டிருந்தது. அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத குடும்பம். அவர்கள் சென்ற பாதையில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தை தாண்டி சில தூரம் சென்றதும் திடீரென்று ஒரு மந்திரவாதி அவர்களின் காரை வழிமறித்தான். அவன் அந்த இரவு தான் வழிபடும் மயானக்காலுக்கு மனித பலி கொடுக்க அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருந்தான். அதை பார்த்த குடும்பம் பயந்து போய் காரை விட்டு வெளியே ஓட ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் மந்திரவாதி தன் மந்திரக்கோலை தூக்கி மந்திரம் சொல்லி அவர்களை கீழே விழ செய்தான். அவர்கள் விழுந்த இடம் அவர்கள் தாண்டி வந்த அந்த பெரிய ஆலமரத்தின் கீழ். அந்த நொடியில் திடீரென்று அந்த ஆலமரத்தின் உச்சி அளவுக்கு ஒரு பெரிய உருவம் தோன்றியது. அவர்தான் சுடலை மாடன். கையில் மண்டையோடு உடல் முழுக்க சுடுகாட்டு சாம்பல் பயங்கரமான தெய்வ உருவத்தில் அவர் அங்கே நின்றார். அதை பார்த்த மந்திரவாதி அதிர்ச்சியில் நடுங்க ஆரம்பித்தான். அந்த குடும்பம் பயத்தில் அழுது கொண்டு, சாமி எங்களை காப்பாத்துக என்று விழுந்து வேண்டினர். அப்போது சுடலைமாடசாமி தன் கையில் இருந்த மண்டையோட்டை அந்த மந்திரவாதியை நோக்கி காட்டினார். மந்திரவாதி பயத்தில் நடுங்கினான். ஆனால் அவன் மீண்டும் தன் மந்திரக்கோளை தூக்கி சுடலைமாடசாமியை நோக்கி மந்திர சக்தியை செலுத்த முயன்றான். ஆனால் அது ஒன்றும் வேலை செய்யவில்லை. அந்த நேரத்தில் சுடலைமாடசாமி சுடுகாட்டு சாம்பலை அவன் மீது வீசினார். அடுத்த நொடியில் அந்த மந்திரவாதி நெருப்பில் புகையாகி கரைந்தது போல புகையாகி மறைந்து விட்டான். அந்த குடும்பம் அந்த இரவு அதிசயமாக உரி தப்பியது. அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்தது, அவர்களை காப்பாற்றியது அவர்களின் குலதெய்வம் சுடலைமாடன் என்று. அந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த ஆலமரத்தின் அருகே அந்த குடும்பம் ஒரு சுடலைமாடசாமி கோவில் கட்டி இன்று வரை 4 கால பூஜை செய்து வருகிறார்கள். கஷ்டம் வரும்போது முதலில் ஓடி வந்து உங்களை காப்பாற்றுவது உங்கள் குலதெய்வம்தான்.